இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் போற்றப்படும் பாரதி ராஜா உடல் நலக்குறைவு காரணமாக தனது 84வது வயதில் சென்னையில் இன்று காலமாகியுள்ளார். அவரது மறைவிற்கு திரையுலகினர் உள்ளிட்ட பலரும் இரங்கல்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். இயக்குனர் இமயம் என ரசிகர்களால் போற்றப்படும் பாரதி ராஜா அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை வைத்து படத்தை இயக்கியிருந்தார். தொடர்ந்து பல படங்களை இயக்கிய பாரதி ராஜா ராதிகா, ராதா, கார்த்திக் உட்பட பல முன்னணி நடிகர்கள், நடிகைகளை அறிமுகம் செய்திருந்தார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கிய அவர் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை உட்பட பல வெற்றி படங்களை இயக்கியதுடன் நடிகராகவும் படங்களில் நடித்துள்ளார். அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா உயிரிழந்ததை தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட இயக்குனர் பாரதி ராஜா இன்று காலமான நிலையில் அவரது மறைவிற்கு ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.